Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi, good evening, வணக்கம். First of all, நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இது என்ன செஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் மிஸ்ஸஸ் அஸ்ரா ரம்சான். நான் எபெக்ஸோரால ஒரு லீடராக இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி ஒரு எபெக்ஸோரா ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களோட யாராவது நியூ ஜாயினர்ஸ் இதில் ஜாயின் பண்ணியிருந்தா அவங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட கம்பெனி பற்றி, எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி, அது பற்றி எல்லாம் நாங்கள் இன்றைக்கு கிளியராக சொல்ல போகிறோம். அது போல் ஆல்ரெடி ஜாயின் ஆகிக்கிறவங்களுக்கும் எங்களோட கம்பெனி பற்றியான நிறைய விஷயங்கள் நாங்கள் தெளிவுபடுத்த போகிறோம். இதில் என்ன மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ண போகிறோம், எங்களோட ப்ராடக்ட்ஸ், இப்படி எல்லா விஷயங்களுமே நாங்கள் தெளிவுபடுத்த போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் உங்களோட மைக்ஸ் மியூட்ல போட்டுக்கோங்க. அதே மாதிரி வீடியோஸ் யாரையாவது ஒன்ல இருந்துச்சுன்னா உங்களோட வீடியோஸையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் எபெக்ஸோட ஃபேமிலியை நான் வந்து வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் நியூ ஜாயினர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஆல்ரெடி இதில் இருக்கிற மெம்பராக இருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கொண்டு நான் இன்றைக்கு இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வெல்கம் பண்ணி முடிஞ்சே இது எங்களோட எபெக்ஸோரா கம்பெனி உங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணி கொள்ளுது. எங்களோட ஃபியூச்சர் வெல்னஸ்க்காக உங்க எல்லாரையுமே எபெக்ஸோரா கம்பெனி சொல்றாங்க. எங்களோட செஷனை ஸ்டார்ட் பண்ண முழுக்க ஒரு மோட்டிவேஷனலா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் நானே எனக்கு சொல்ற விஷயம் தான். இது வந்து நான் எந்த ஒரு வெப்சைட்ல இருந்தோ கூகுள்ல இருந்தோ சர்ச் பண்ணி எடுத்த விஷயம் இல்லை. இது நானே டைப் பண்ணின விஷயம். இது நான் எனக்கு எப்பவுமே சொல்லிக்கொள்ள விஷயம். என்னென்று சொன்னா, முடியும் என்றால் முடிவு கண்ணுக்கு தெரியும், முடியாது என்றால் காரணங்கள் கண்ணுக்கு தெரியும். கீழே அதுவே தான் இங்கிலீஷ்ல நான் போட்டுக்கிறேன். இஃப் யூ திங்க் யூ கேன் யூ வில் see the results. இஃப் யூ திங்க் யூ can't you will start to see the reason. இதுதான் ஒரு வினருக்கும் ஒரு லூசருக்கும் கிடைக்க போற இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி நினைக்கிறேன். இது உண்மையிலே நான் என் லைஃப்ல நான் பார்த்த விஷயங்கள் தான். ஏதாவது ஒரு விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சு உறுதியா நான் இருந்தா எனக்கு அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதிதான் இருக்கும். அதனால என்னென்ன எனக்கு கிடைக்க போகுது, இது செஞ்சா என் லைஃப்ல என்ன நடக்கும், இதால என் லைஃப்ல என்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்றது மட்டும் நான் யோசிச்சு அது எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் கூட அது நான் செஞ்சு முடிச்சுதான் இருக்கிறேன். இன்றைக்கு கூட எனக்கு இந்த ஜூம் செய்யமுனுக்கு நிறைய ட்ரபிள்ஸ், இந்த பிடிஎஃப் செய்யறதுக்குமே இந்த ஜூம் அட்டென்ட் பண்றதுக்குமே நிறைய தடைகள் வந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா அதையும் தாண்டி எனக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சரியா யூஸ் பண்ணி கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விடவே கூடாது. எந்த சூழலா இருந்தாலும் நான் அதை செய்யவே வேணும். இதால எனக்கு கிடைக்க போற பிரதிபலன் அதிகம், இந்த கம்பெனி எனக்கு தர பிரதிபலன் அதிகம். சோ கட்டாயம் நான் இதை செய்வேன் அப்படி என்று சொல்லி நான் இதை வந்து உறுதியா இதை நான் செஞ்சு முடிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட உதவியோட. ஆனா இதே நான் வந்து இல்ல இன்றைக்கு எனக்கு ஒரு உண்மையிலேயே இன்றைக்கு எனக்கு ஒரு ஃபியூனரல் ஹவுஸ், அதுக்கு நான் அட்டென்ட் பண்ணேன். வெளியே நான் போயிட்டு வந்து எனக்கு அலைஞ்சு எனக்கு கொஞ்சம் சோம் இல்லை, என் தொண்டை எல்லாம் கெட்டி எனக்கு தடுமல், எனக்கு சோம் இல்லை. என் பிள்ளைகள் வந்து இப்ப அலட்டி கொண்டு நிற்கிறாங்க. நான் அவங்கள வச்சுதான் இந்த செஷனை செய்யறேன். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, வீட்டுல நிறைய ஆட்கள் வந்துக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ரீசன்ஸ். இது எல்லாத்தையும் நான் பார்த்து இந்த செஷன் எனக்கு செய்ய இயலாது அப்படி என்று நான் சொல்லி இருந்தேன்னு சொன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களோட முன்னுக்கெல்லாம் பேசுற இந்த வாய்ப்பை நான் கட்டாயம் இழந்திருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் என் லைஃப்ல எல்லா விஷயங்களும் நிறைய வாய்ப்புகள் எங்களுக்குள்ள எங்களை தேடி எங்களை சுத்தியே தான் இருந்து கொண்டே இருக்குது. ஆனா நாங்க தான் காரணங்கள் சொல்லி அதை தட்டி கழிச்சு கொண்டு இருக்கிறோம். சோ இதுதான் நான் இன்றைக்கு உங்களோட முன்னுக்கு எல்லாத்தையும் சொல்லி இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு யாரு தந்திக்கிறா அப்படின்னு சொல்லி நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் தானே. ஸோ அதுக்காகத்தான் முதல்லயே நான் எங்களோட கம்பெனி போட்டோவே போட்டுக்கிறேன். ஸோ முதல்ல சொல்லுவாங்க தானே, கண்ணு திண்டாதான் கல்பு தின்னும் என்று சொல்லும். சோ முதல்ல உங்களோட கண்ணுக்கு விருந்தா எங்களோட கம்பெனியோட போட்டோவையும் நான் போட்டுக்கிறேன். இதுதான் நாங்க எல்லாரும் ஒர்க் பண்ற கம்பெனி. சோ எபெக்ஸோரா இருக்குது, அந்த கம்பெனியோட இமேஜ் தான் நான் இங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது எங்களோட கம்பெனி பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் வந்து இங்க ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்களோட கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 2014. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 12 இயர்ஸா எங்களோட கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. ஒரு கம்பெனி 12 இயர்ஸா
சக்சஸ்ஃபுல்லா இருக்குது என்று சொன்னா அதுல ஸ்டாண்டர்ட் என்னன்றத நாங்க எல்லாம் இதுலயே உறுதியா தெரிஞ்சு கொள்ளலும். அதுக்கு போறோம் இந்த கம்பெனி பத்தி பார்த்தோம். அடுத்தது இந்த கம்பெனி யாரால உருவாக்கப்பட்டுச்சு என்று பார்த்தோம் என்று சொன்னா அவங்கதான் எங்களோட ஃபவுண்டர் சர் சீக்ஷண குணவர்த்தனம் அவங்க. அடுத்தது எங்களோட கம்பெனி என்ன வகையான கம்பெனி என்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். சில பேர் ஏன் நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் ப்ராடக்ட் நாங்க வந்து செல் பண்ணா மட்டும் போதும் தானே அப்படி எல்லாம் நினைக்கிறேன். அப்படி இல்லை, நாங்க எதையும் ஆழமா தெரியாம சொல்லுவோம், ஆள் அறியாம கால் விடாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்க கெதர் பண்ணி தெரிஞ்சுக்கொண்டு நாங்க செஞ்சோம் என்று சொன்னோம் அதால வார எங்களுக்கு அதுல பலன் வந்து நிறையவே இருக்கு. சோ அதனால நான் உங்களுக்கு இதுல எல்லாமே நான் சொல்றேன். இது வந்து எங்கட கம்பெனி என்ன வகையான இண்டஸ்ட்ரியில இது என்று சொன்னா ஹெல்த் ஃபுட் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். ஹெல்த் ஃபுட் இருக்குது பாருங்க. சில பேர் இது என்று சொன்னதும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து மருந்து விற்கிற கம்பெனி, ஆயுர்வேதம் என்று சொன்னதோட லேகியம் குழி அப்படி எல்லாம் நினைக்கிறது. அப்படி இல்லை. எங்களோட கம்பெனி இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரின்னு பார்த்தாலே ஹெல்த் ஃபுட் என்று தான் சொல்லிக்குது. அதாவது உணவு சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனி. அது மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், அதுல மத்த வகையான ப்ராடக்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட கம்பெனியோட மோட்டோவை நாங்க பார்த்துக்கொள்ளணும், ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி லைஃப். எங்களோட கம்பெனி ஹெல்த்தி சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் வெல்த்தியையும் செல்வத்தையும் சேர்த்தே தரப்போகுது. ஆரோக்கியமும் செல்வமும் சேர்ந்து இருக்க போறதுதான் எங்களோட கம்பெனி. அதே போல எங்களோட கம்பெனி லொகேஷனை பார்த்தோம் என்று சொன்னா கருவல ரோட், மாலப, ஸ்ரீலங்கால அமைஞ்சிருக்குது. நீங்க வேணும்னா கம்பெனில விசிட் பண்ணி கூட பார்க்கலாம். அடுத்தது எங்களோட கம்பெனியோட ஃபவுண்டர் அவங்களோட போட்டோ தான் நாங்க இங்க ஷேர் பண்ணிக்கிறோம். எங்களோட கம்பெனியோட ஃபவுண்டர் இவங்க தான் சார் சீக்ஷண குணவர்த்தர் சார் அவங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா த மோர் யூ லேர்ன் த மோர் யூ ஏர்ன். அதுதான் உண்மையான விஷயம். இங்க நீங்க எவ்வளவு தூரம் இந்த கம்பெனி பத்தியும் இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் பத்தியும் நீங்க படிச்சு கொள்றீங்களோ தெரிஞ்சு கொள்றீங்களோ அதே அளவு அதுக்கும் விட கூடுதலான ஏர்னிங்ஸை கட்டாயம் இந்த கம்பெனி மூலம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ஸோ அதெல்லாம் நாங்க எப்படி எடுத்துக்கொள்ள போறோம் என்ற விஷயங்கள் தான் நான் தொடர்ச்சியா ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கு. சரி, அடுத்தது எங்களோட கம்பெனியோட விஷனை நாங்க பார்ப்போம். முதல்ல எங்களோட கம்பெனியை பார்த்தோம், எங்களோட கம்பெனியோட யார் சிஇஓ எந்த மாதிரி எதெல்லாம் நாங்க பார்த்தோம். இப்ப எங்களோட கம்பெனி விஷன் பார்ப்போம். முதலாவது விஷன் ஆரோக்கியமான வாழ்க்கையை ஏற்படுத்துதல். இயற்கை பொருட்களால் மக்கள் ஆரோக்கியமாக வாழ உதவுதல். உண்மைக்குமே சொல்ல போனா நான் எங்களோட பாரம்பரியத்தை எடுத்துக்கோங்க. ஏன் நான் இப்ப பாரம்பரியம் பண்றேன்னு சொன்னா ஆயுர்வேதம் என்று சொல்றது எங்களோட பாரம்பரியத்துல இருந்து வந்த ஒரு விஷயம், புதுசா உருவானது இல்லை. சோ எங்களோட பாரம்பரியத்துல உண்மையிலேயே ஆட்கள் வந்து மிகவும் ஆரோக்கியமான ஆட்களா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அதுக்காக நோய் வரலையான்னு வந்தாலும் குயிக்கா ரிகவர் ஆகக்கூடியவெல்லாம் இருந்தாங்க. இப்ப எங்களோட ஜெனரேஷனும் எங்களோட உமாமா அப்பா அவங்களோட ஜெனரேஷனும் எடுத்து பாருங்க. நாங்க அதிகமா நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வீக் ஆயிருக்கிறோமா, அவங்க வீக் ஆயிக்கிறாங்களா? உண்மையிலேயே கம்பேர் பண்ணி பார்த்தா நாங்க தான் ரொம்ப வீக் ஆயிக்கிறோம். நாங்க எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ன்னு சொல்லி உண்மையிலேயே எங்களோட உயிர் கூட ஃபாஸ்டா தான் போகுது. இங்க எல்லாருமே அப்படி. அதுக்காக நாங்க உயிரே போகாம நிரந்தரமா இங்க வாழ வரல. ஆனாலும் நாங்க வாழ்ற காலம் வரைக்குமே எங்களோட கை கால் பலத்தோட ஆரோக்கியமா வாழணும் தானே. சோ அந்த ஒரு விஷயத்தை தான் எங்களோட கம்பெனியும் இங்க உருவாக்கிக்குது. உண்மையிலேயே நாங்க சொல்லணும் என்று சொன்னா எங்களோட லைஃப்ல நாங்க எவ்வளவு கடந்து வந்துட்டோம். நாங்க இழந்தது சொத்தோ செல்வம் இல்லை, எங்களோட ஆரோக்கியம் தான். அப்படி இழந்து போன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் எங்களோட கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யறாங்க. அடுத்தது நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரித்தல். எங்களோட தனிப்பட்ட நபரோட பொருளாதாரம் மட்டும் இல்ல, ஒரு தனிநபர் சேர்ந்து தான் ஒரு நாடு உருவாக போகுது இல்லையா? சோ ஒவ்வொரு தனிநபரும் சேர்ந்து ஒரு நாடு உருவாக போகுது. தனிநபரோட இன்கமும் அதிகரிக்க போகுது, நாட்டோட இன்கமும் அதிகரிக்க போகுது. அதே மாதிரி எங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து 178 வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போல. அப்ப அவங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் என்னத்துல செய்வாங்க? டாலர்ஸ் தான் செய்வாங்க. அப்படி செய்யறதால அப்ப எங்களோட நாட்டுக்கு வந்து பண கொடுக்கல் வாங்க நடக்கிறதால எங்களோட நாட்டோட அந்நிய செலவணி அதிகரிக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தனிநபர்களோட வருமானத்தை அதிகரிக்குது. எங்கட கம்பெனி 12 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நடந்து கொண்டிருக்கிற கம்பெனி அவங்களே ஒரு செல்லிங் கம்பெனியை தனியா திறந்து அவங்களே அந்த ப்ராடக்டை வந்து டிரெக்டா மக்களுக்கு செல் பண்ணி இருக்கலும் அந்த அளவு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் அவங்க அதை செய்யல. அவங்க ஒரு தனி மனிதரோட கையிலையும் இந்த ப்ராடக்டை கொடுத்து நீங்க இதை வந்து செல் பண்ணுங்க அப்படி என்று சொல்லி எங்களுக்கு வந்து வருமானம் ஈற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை எங்க கம்பெனி எங்களுக்கு தந்திருக்குது. சோ தனிநபரோட வருமானம் இதுல எப்படி அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியும் நாங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருப்போம்.
சரியா? சோ அடுத்தது எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் நான் இங்க அப்டேட் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பிக்சர்ஸ் உங்களுக்கு இதுல இருக்கு. இங்கே மில்க் இருக்குது, இதுல ஷவர் ஜெல் இருக்குது, கண்டிஷனர், ஷெம்பு, ஹேண்ட் வாஷ், ஃபேஸ் கிரீம், இப்படி இது சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குது. அடுத்தது எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எங்க உற்பத்தி செய்யப்படுது என்று பார்த்தோம் என்று சொன்னா அதுல்கிரி என்று சொல்ற ஃபார்ம் ஹவுஸ்ல தான் உற்பத்தி செய்யப்படுது. எல்லா ப்ராடக்ட்ஸும் ஸ்ரீலங்காலேயே உற்பத்தி செய்யப்படுது. சரியா? எல்லாமே இங்கேயே கல்டிவேட் பண்ணி இங்கேயே உற்பத்தியும் செய்யறாங்க. அடுத்தது எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் ஸ்டாண்டர்டு நாங்க பார்ப்போம். எப்பவுமே நாங்க வந்து எவ்வளவு தான் ஸ்கூல்ல நாங்க படிச்சாலும், இப்ப நான் படிச்சேன்னு சொல்லி நாங்க வாயால சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல. எங்களோட கிரேட்ஸ், எங்களோட சர்டிபிகேட்ஸ் அதுகளை வச்சுதான் எங்களோட தரத்தையே அவங்க நிர்ணயிப்பாங்க. அதே போல இங்க நான் வந்து எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல பேர் அதுல்கிரியா. சரியா? எங்களோட கம்பெனி ப்ராடக்ட் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் காட்ட போறேன். சரியா? இதுல பாருங்க, எபெக்ஸோட சர்டிஃபைட் கம்பெனி. எங்களுக்கு ஐஎஸ்ஓ என்று சொன்னது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இன்டர்நேஷனல் சொன்ன சர்வதேச ரீதியில ஸ்டாண்டர்டான கம்பெனி தான் எங்களோட கம்பெனி. இதே ஸ்ரீலங்கால மட்டும் ஸ்டாண்டர்டான கம்பெனியா இருந்தா எஸ்எல்எஸ் தானே வந்து இருக்கும். அப்ப அதை வந்து நாங்க ஸ்ரீலங்கால தான் நாங்க வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனி என்று சொல்லிடும். பட் ஐஎஸ்ஓ என்ற ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறதால எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து உலகளாவிய ரீதியிலேயே ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி தான். சரி, இந்த சர்டிபிகேட்ஸ் தான் எங்களோட கம்பெனிக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்குது. இதுல இருக்கிற ஒரு சர்டிபிகேட்ஸை பத்தியும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் விளக்கப்படுத்துறேன். இதுல பாருங்க, ஸ்ரீலங்கால இருக்கிற ஆயுர்வேத டிபார்ட்மெண்டால எங்களோட கம்பெனிக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு சர்டிபிகேட் கொடுத்துக்கிறாங்க. இந்த கம்பெனி ஸ்டாண்டர்டான ஆயுர்வேதிக் கம்பெனி என்று சொல்லி ஸ்ரீலங்கா எங்கேயுமே ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா சும்மா கொடுக்க மாட்டாங்களே, சும்மா எடுக்க இயலாது. ஸ்ரீலங்கால நாங்க வந்து ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி என்று சொல்லி சும்மா நாங்க எடுக்க இயலாது. சோ எங்களோட கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டு ஒரு ஸ்ரீலங்கால ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி என்று சர்டிபிகேட் வாங்கப்பட்டிருக்குது, அதுவும் ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்ல. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ். இந்த சர்டிபிகேட் எதுக்காக சொன்னா தரமான உற்பத்தி நடைமுறைகள். இப்ப நாங்க ஒரு ப்ராடக்ட் நாங்க உற்பத்தி செய்யறோம், அந்த ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராடக்ட் என்று சொன்னா அதுல அவுட்புட் மட்டும் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடாது, அதுல ப்ராசஸ் கூட ஸ்டாண்டர்டா தான் இருக்கணும். ஸோ அப்படி ஸ்டாண்டர்டான ப்ராசஸை வந்து நடத்தி தான் இங்க வந்து எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து உற்பத்தி செய்யப்படுது. அடுத்தது பாத்தீங்க என்று சொன்னா எங்களோட கம்பெனி ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது உணவு பாதுகாப்பு மேலாண்மை சான்றிதழ். இது உணவு தயாரிப்பு மற்றும் விநியோகத்தில் பாதுகாப்பு. எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ராசஸிங் மட்டுமே அவங்களோட வந்து ஸ்டாண்டர்டா இல்ல, அதோட சேர்த்து அவங்களோட விநியோகங்கள் கூட, அதாவது அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட வந்து என்ன செய்யறாங்க, முதல்ல கல்டிவேட் பண்ணி அதை வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து கம்பெனிக்கு எடுத்துக்கொண்டு வராங்க. ஸோ இதுகள் எல்லாமே நடக்குது வந்து பாதுகாப்பான முறையில தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சர்டிபிகேட் இங்க கொடுத்திருக்கிறாங்க. அதே போல குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை பத்தி அதுக்கான ஒரு சர்டிபிகேட் இங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதே போல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதே சர்டிபிகேட் தான் அது முன்னுக்கு இருந்தது. அடுத்தது பாருங்கன்னு சொன்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனால கொடுத்திருக்கிறாங்க. சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அளவுகளை பூர்த்தி செய்திருப்பது. ஸோ ஹெல்தி வைஸ்லயும் அது வந்து ஸ்டாண்டர்டா இருக்குது, அது போல சேஃப்டி வைஸ்லயும் எங்களோட கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்கிறதுன்றதை காட்டுறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து இந்த சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா HACCP என்பது உணவில் உள்ள ஆபத்துக்களை குறைக்கும் கட்டுப்பாட்டு முறையை காட்டும் சான்றிதழ். எங்களோட ப்ராடக்ட்ல உடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த விதமான இன்கிரீடியன்ஸும் இல்லை, எல்லாமே ஸ்டாண்டர்டான இன்கிரீடியன்ஸ் தான். அதே போல எல்லாமே பாதுகாப்பானது அப்படின்றதையும் உறுதிப்படுத்துறதுக்காக இந்த சர்டிபிகேட் வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட் வந்து எவ்வளவு ஸ்டாண்டர்ட் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த சர்டிபிகேட் எல்லாம் நான் காட்டினேன். அதே போல இப்ப நீங்க எல்லாம் ஒரு நியூ ஜாயினர்ஸா இதுல ஜாயின் ஆகிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இதுல ஆல்ரெடி ஜாயின் ஆகிக்கிற மெம்பர்ஸ் கூட ஒரு சும்மா இதுல நாங்க ஜாயின் ஆயிட்டோம், இதுல நாங்க ப்ராடக்ட் செல் பண்ண போறோம் அப்படி என்று சொன்னா
அது வந்து ஈஸியான ஒரு விஷயம் இல்ல தானே. எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கட்டாயம் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்க இதுல எவ்வளவு லேர்ன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஏர்ன் பண்ணவும் போறீங்க. சோ கட்டாயம் அதுக்கான லேர்னிங் இருக்கணும். சோ நீங்க எப்படி இதுல வந்து கைட் பண்ணப்படுவீங்க அப்படின்றது தான் அடுத்த விஷயத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். இன்றைக்கு நடக்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். இதுல உங்களுக்கு சகல விஷயங்களும் டவுட்ஸ்களும் கிளியர் பண்ணப்படும். அடுத்தது how to work, order collecting methods, recruitment ideas, product training, இதுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜூம் செஷன்ல நடத்தப்படும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப நீங்க ஒருத்தர் மூலமா ஜாயின் ஆகிப்பீங்க, அவங்க தான் உங்களோட டீம் லீடரா இருப்பாங்க. அவங்களும் உங்களுக்கான பர்சனல் கைடன்ஸ் தருவாங்க, குரூப்ல அப்டேட்ஸ் போடுவாங்க, கால் பண்ணி பேசுவாங்க, கான்ஃபரன்ஸ் கால்ஸ் வைப்பாங்க, குரூப் மெசேஜ்கள் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஜூம் செஷன்கள் எல்லாம் நடத்துவாங்க. சோ கட்டாயம் நீங்க எல்லாரும் இதுல ஜாயின் ஆகணும். நீங்க எல்லாரும் இதுல ஜாயின், இப்படி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஜாயின் ஆகினாதான் உங்களோட நாலேஜ் இதுல அதிகமா கெயின் ஆக போகுது. நாலேஜ் அதிகமா கெயின் ஆக கட்டாயம் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும். சரியா? அப்ப ஸ்கூல்ல யார் அதிகமா படிக்கிறாங்களோ அவங்க தானே நல்ல டாப்பரா வராங்க. அப்ப நீங்களும் டாப் செல்லரா இருக்கணும் என்று சொன்னா கட்டாயம் நீங்களும் அதிகமான லேர்னிங்க நடத்தி கொள்ளவே வேணும். ஸோ இதுகள் எல்லாம் எங்களுக்கு யாரு எங்களோட லீடர்ஸ் மாதிரி யார் எங்களை கைட் பண்ண போறாங்க. முதல்ல நாங்க எப்பவும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களோட ஆணி வேர் எது என்று நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். நாங்க எங்களோட உம்மா வாப்பா அவங்கள தெரிஞ்சு கொள்ற மாதிரி எங்களோட பரம்பரையை நாங்க தெரிஞ்சு கொண்டாதான் நாங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒருத்தர், எங்களோட ஆணிவேர் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரிஞ்சு கொள்ளணும். அதே போலதான் எங்களோட ஆணிவேர், எங்களோட இதுல எங்களோட பெரிய லீடர்ஸ் மாதிரி யாருன்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்ட போறேன். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ருஷானி சிஸ்டம், இவங்க தான் எங்களோட பெரிய லீடர். சோ இப்ப அவங்க எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர் என்ற டைட்டில் இருக்கிறாங்க. சோ எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர் என்ற டைட்டில் என்று சொல்றது எங்களோட கம்பெனில டோட்டலா 3 crores இன்கம் எடுத்தா தான் எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர் என்ற டைட்டில் கொடுக்கப்படுது. அடுத்தது பாருங்க, சீனியர் மேனேஜர் என்ற டைட்டில் சஃபா ரஸ்லான் சிஸ்டர் இருக்கிறாங்க. சோ இவங்க டோட்டலா 2 crores இன்கம் எடுத்திருக்கிறாங்க. அதே போல அடுத்தது பாருங்க, மிஸ்ரா மேஃபர் சிஸ்டர், இவங்க மேனேஜர் டைட்டில் இருக்கிறாங்க. இவங்க டோட்டலா 1 crore இன்கம் எடுத்திருக்கிறாங்க. சோ இந்த அளவு இன்கம் எல்லாம் நாங்க ஒரு 9 to 5 ஒர்க் பண்ணா இதெல்லாம் எங்களுக்கு எப்படி எவ்வளவு காலத்துல நடக்கும் என்று சொல்லினது எங்க லைஃப் டைம் கூட போதாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த அமௌண்ட் எல்லாம் உண்மையிலேயே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி. சோ இப்படியான அற்புதமான வாய்ப்பை தான் எங்கட கம்பெனி உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருந்து நீங்க செய்யறதுக்கான வாய்ப்பை எங்கட கம்பெனி உங்களுக்கு தந்திருக்குது. இவங்க 3 லீடர்ஸும் எங்கட ஆணிவேர். இந்த ஆணிவேர்ல இருந்து கிடைக்க போற கிளைகளா இருக்கட்டும், கனிகளா இருக்கட்டும், எவ்வளவு ஸ்ட்ராங்காவும் இனிப்பாவும் இருக்கும். சோ இவங்கள்ட்ட இருந்து கிடைக்க போற கைடன்ஸ் எல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்க எல்லாம் எங்களோட உண்மையிலே கொடை உண்டு மாதிரி தான். நாங்க ஒரு கொடையில இருந்தோம் என்று சொன்னா நாங்க மலையில நாங்க நலைய மாட்டோம். அதே போல இவங்களோட கைடன்ஸ்ல நாங்க இருந்தோம் என்று சொன்னா கட்டாயம் நாங்க வழி தவறி போகவே மாட்டோம். சோ கட்டாயம் இவங்க எல்லாரும் எங்களை கைட் பண்ண காத்து கொண்டிருக்கிறாங்க. சோ நாங்க எங்களுக்காக இவங்களே அவ்வளவு செய்யற நேரம் எங்களுக்காக நாங்க எவ்வளவு செய்யணும். சோ கட்டாயம் நாங்களும் தொடர்ந்து நாங்க ஒர்க் பண்ணோம் என்று சொன்னா இந்த அளவு இன்கம் எடுத்து நாங்களும் இப்படி பெரிய பெரிய டைட்டில்ஸ் நாங்க எடுக்கணும். எங்களோட கம்பெனில இன்கம் மட்டும் இல்ல, அதாவது வீக்லி மந்த்லி இன்கம் இல்ல, வீக்லி இன்கமோட சேர்த்து எங்களுக்கு அழகான டைட்டில்ஸ் கூட தராங்க. சோ அதுகளெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. சோ அடுத்தது பாருங்க, எங்களோட கம்பெனில ஏர்னிங் வேஸ். இப்ப இவ்வளவு நேரம் எங்களோட கம்பெனி ப்ராடக்ட் யாரு, சிஇஓ, அந்த ப்ராடக்ட்ஸ் எங்க கல்டிவேட் பண்ணப்படுது, இப்படியான நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்தோம். சோ இதுல நாங்க எப்படி ஏர்ன் பண்ணலும். இப்ப இவ்வளவு நேரம் நான் காட்டினேன் தானே, இவங்க எல்லாம் 1 crore ஏர்ன் பண்ணிக்கிறாங்க, 3 crores ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. சோ இவங்க எல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணாங்க? சோ இவங்க ஏர்ன் பண்ணது பிறகு இவங்களோட சிஸ்டமும் எங்களுக்கும் சிஸ்டம் டிஃப்ரெண்ட் இல்ல, எல்லாருக்கும் சேம் சிஸ்டம் தான். சோ அதே சிஸ்டத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் இதே வழியில ஒர்க் பண்ணிட்டே போனீங்கன்னு சொன்னா கட்டாயம் நாங்களும் ஒரு பெரிய டைட்டில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஏர்னிங் பேஸை நாங்க பார்ப்போம். முதல்ல டிரெக்ட் செல்லிங், அடுத்தது சேல்ஸ் கமிஷன். இப்படி 2 விதத்துல தான் நாங்க வந்து 2 விதத்துல நாங்க எங்கட இத ஏர்னிங் வந்து நாங்க எடுத்துக்கொள்ளலும். ஏர்னிங்ஸை நாங்க பார்க்க முன்னுக்க நாங்க எங்கட கம்பெனி
பிரமிட் சிஸ்டமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்க எப்படி ஏர்னிங் சிஸ்டமா நாங்க பார்ப்போம். சில பேர் வந்து உங்களோட கம்பெனி பிரமிட் சிஸ்டமா அப்படி எல்லாம் சொல்லி கேட்பாங்க. முதல்ல பிரமிட் சிஸ்டம் என்னன்னு சொல்லி நாங்க முதல்ல தெரிஞ்சுக்கொள்வோம். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க எங்களோட கம்பெனி வந்து அதுக்கப்புறம் நான் ஏர்னிங் பேஸ டிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே விளங்கும் இது பிரமிட் சிஸ்டமா இல்லையான்னு சொல்லி. பிரமிட் சிஸ்டம் என்று சொல்றது வந்து இப்ப நீங்க ஒருத்தர் ஒரு ஜாப்ல ஜாயின் ஆகிறீங்க, நீங்க ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள நீங்க வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணினாலே உங்களுக்கு வந்து அதனால ஒரு இன்கம் ஒன்று எடுக்கலும். அது போல நீங்க ஜாயின் பண்ற நேரத்துல நீங்களும் மணி பே பண்ணித்தான் ஜாயின் பண்ணணும். அப்படியான விஷயம் தான் இருக்குது. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க, செக் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். நீங்க எல்லாரும் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு மணி பே பண்ணித்தான் ஜாயின் ஆகினீங்களா, இல்லாட்டி சும்மாவே ஃப்ரீயா ஜாயின் ஆகினீங்களா? அதே போல இந்த கம்பெனிக்கு வந்து நீங்க இந்த ஜூமுக்கா இருக்கட்டும், கான்ஃபரன்ஸ்க்கா இருக்கட்டும், எல்லாரும் வந்து அதுக்கு மணி எல்லாம் பே பண்றீங்களா? நீங்க வந்து ஒருத்தரை வந்து ரெக்ரூட் பண்ணினதோடய உங்களுக்கு மணி கிடைச்சிட்டா? சோ இல்ல, எல்லாரும் நோ ஃப்ரீ ஜாயினிங் என்று தான் போட்டுக்கிறீங்க. சோ அப்ப நீங்க இது ஒரு பிரமிட் சிஸ்டம் இல்லைன்றத சொல்லி நீங்களே இங்க வந்து ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. அதே போல எங்களோட ஸ்ரீலங்காலையும் இந்த பிரமிட் சிஸ்டம் தடையும் செஞ்சிருக்கிறாங்க. சரியா? இப்ப நான் எங்களோட ஏர்னிங் பேஸ் நான் சொல்றேன். முதல்ல ஓன் ஆர்டர் சேல்ஸ். ஃபர்ஸ்ட்க்கு நான் என்ன சொன்னேன், டிரெக்டா நீங்க சேல் பண்ண போல உங்களுக்கு ஒரு இன்கம் ஒன்று கிடைக்கும் அப்படி என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் தானே. அடுத்தது டீம் ஒர்க்கா சேல் பண்ண போறேன். முதல்ல ஓன் ஆர்டர் சேல்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓன் ஆர்டர் சேல்னு சொன்னா நீங்க கம்பெனில உங்களோட நேம் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க ஜாயின் ஆகினதுக்கு போறோம், உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தந்து நீங்க உங்களோட வெப்சைட்லயோ இல்லாட்டி எஃபெக்ட்ஸ் ஒரு ஆப்லயோ போய் நீங்க ஆர்டர்ஸ் போட்டதுக்கு போறோம். எப்படி போடுவீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வருது, நீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஆர்டரை நீங்க வந்து நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அதன் மூலமா என்ன கிடைக்க போகுது, உங்களுக்கு ஒரு டிரெக்ட் இன்கம் கிடைக்க போகுது. இப்ப நீங்க ஒரு கம்பெனில மெம்பர் ஆகிட்டீங்க தானே, அப்ப மெம்பர் ஆயிருந்தா நீங்க ஒரு ஸ்பெஷலான ஆள், அப்ப உங்களுக்கு ஸ்பெஷல் சலுகை இருக்குது. இப்ப அது உதாரணத்தோட நான் காட்டுறேன். எங்களோட கம்பெனி ப்ராடக்ட் ஒன்று தான் இங்கினி மில்க். அந்த இங்கினி மில்க் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிற பிரைஸ், அதாவது அந்த அந்த டின்ல இருக்கிற பிரைஸ், அதாவது நாங்க கஸ்டமருக்கு விற்கக்கூடிய பிரைஸ் வந்து 2950. ஆனா நாங்க ஒரு மெம்பர், நாங்க ஒரு ஸ்பெஷல் அப்படி என்று சொன்னா எங்களுக்கு கம்பெனியால 2590க்கு அந்த ப்ராடக்ட் எங்களுக்கு தருவாங்க. சோ இது மூலமா எங்களுக்கு கிடைக்குது தானே ஒரு லாபம். எவ்வளவு லாபம் கிடைக்கும் போடுங்க பாப்போம். செக் பாக்ஸ்ல போடுங்க. 2950ல இருந்து 2590 நாங்க லெஸ் பண்ணினா எவ்வளவு லாபம் வரும் எங்களுக்கு? 360. சோ போட்டிக்கிறாங்க 360 தான் எங்களுக்கு கிடைக்க போற லாபம். இது நாங்க எங்களோட தான் நாங்க வச்சுக்கொள்ள போறோம். இது நாங்க கம்பெனி கொடுக்க போறது இல்ல. நாங்க கம்பெனிக்கு 2590 தான் நாங்க வந்து பே பண்ண போறோம். சோ இது எங்களுக்கு ஒரு டிரெக்ட் லாபமா இல்லையா? டிரெக்ட் லாபம் தானே. அதே மாதிரி இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, டீம் ஒர்க் சேல்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப நான் ஒரு உதாரணம் வந்து சொல்றேன். இப்ப உங்களுக்கு இப்ப உங்களோட வீட்டுல ஒரு வேலை, அந்த ஒரு வேலைய ஒரு குக் பண்ற ஒரு வேலை நீங்க தனியொரு ஆள் செஞ்சா ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ டைம் பிடிக்கும். இதே உங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து செஞ்சா உங்களுக்கு அதே 1 ஹவர் டைம் பிடிக்குமா, இல்லாட்டி அதை விட குறைவா எடுக்குமா? செக் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். எங்களுக்கு கூட டைம் எடுக்குமா, குறைவு? குறைவான லிட்டில் டைம் தான் நாங்க எடுக்கும். அதே போலத்தான் இப்ப பாருங்க, நான் மட்டுமே சேல் பண்ணி நான் ஒரு இன்கம் ஒன்றும் வீக்லி இன்கம் எனக்கு எடுக்கலும் என்று சொன்னா நான் எனக்கு ஒரு டீம் உருவாக்கி ஒரு இன்கம் எடுக்க போப்பல அந்த இன்கம் எனக்கு குவிக்கா தானே கிடைக்கும் இல்லையா? நான் மட்டுமே செஞ்சு எனக்கு ஒரு இன்கம் எடுக்கலும், நான் மட்டுமே இந்த வீட்டு வேலையை செஞ்சு நான் மட்டுமே செஞ்சு முடிக்கலும். ஆனா நான் வந்து நிறைய பேரை வச்சு நாங்க நிறைய பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சோம் என்று சொன்னா அது குறைவான டைம் எடுக்கிற மாதிரி. அதே போல எங்களோட இன்கம் எடுக்கிறதுக்கு குறைவான டைம் தான் எடுக்கும். எஸ் நோ? எஸ், லிட்டில் டைம் தான் எடுக்கும். அதுதான் இங்க எங்களோட கம்பெனி. சரி, இப்ப நான் சொன்ன அந்த பாருங்க, கஸ்டமர் பிரைஸ், கம்பெனி பிரைஸ் எல்லாம் இங்க வந்து போட்டிருக்கிறாங்க. இதுல பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஆர்வி
அதுதான் இங்க ஆர்வி என்று மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. அது என்ன என்று சொன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட விற்கிறதன் மூலம் அதுல இப்ப நீங்க வந்து சேல் பண்ணிட்டே போறீங்க. அப்ப உங்களுக்கு எப்பதான் அந்த இன்கம் கிடைக்கும்? அப்ப உங்களுக்கு ஒரு அளவீடு ஒன்று வேணும் இல்லையா? சோ அந்த அளவீடுகளுக்காகத்தான் கம்பெனி வந்து இப்படி ஆர்விகளை தந்திக்கிறாங்க. இந்த ஆர்விகள் எல்லாம் சேர்ந்து 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 நீங்க முதல் படியில 250 ஆர்வி நீங்க சேர்த்துட்டீங்க, அதுக்கான சேல்ஸ் நீங்க நடத்திட்டீங்க அப்படி என்று சொன்னா நீங்க இன்கம்க்கு தகுதியான ஒரு ஆள். எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் எங்களுக்கு தர போறாங்க கம்பெனி. அப்ப அதுக்கு நாங்க எங்களோட தகுதிகளை வளர்த்து கொள்ளணுமா இல்லையா? சின்ன விஷயம் இல்லை. யாரும் உங்களோட கையில கொண்டு வந்து வீக்லி 10,000 கொஞ்சம் சும்மா சும்மா தருவாங்களா? இல்லையே. அதுக்கான தகுதி கட்டாயம் எங்களுக்கு இருக்கவே வேணும். சோ அந்த தகுதி தான் இந்த 250 ஆர்வி. எஸ் நோ, எங்களுக்கு அந்த தகுதி வேணுமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம் செக் பாக்ஸ்ல. கட்டாயம் எங்களுக்கு அந்த தகுதி வேணும். சோ அந்த தகுதி தான் இந்த 250 ஆர்வி. இந்த 250 ஆர்வி நீங்க வந்து நீங்க அதுக்கான சேல்ஸ் நடத்தாம நீங்க இன்கம் ஒன்று எதிர்பார்க்க இயலாது. அது போல நீங்க எவ்வளவுதான் பெரிய டீம் ஒன்று நீங்க பில்ட் பண்ணினாலும் நீங்க 250 ஆர்வி நீங்க அதுக்கான தகுதி உள்ளவரா இல்லாட்டி எப்படி நீங்க உங்களோட டீமை தகுதிப்படுத்துவீங்க? அப்ப உங்களுக்கு அவங்களோட டீமை தகுதிப்படுத்துறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லையே. சோ அதனால நீங்க ஒரு லீடரா நீங்க வர மாட்டீங்க. சோ கட்டாயம் உங்களோட தகுதியை நீங்க வளர்த்து கொள்ளணும் என்று சொன்னா 250 ஆர்விக்கான சேல்ஸை நீங்க நடத்தியே ஆகணும். இந்த விஷயம் கிளியரா எல்லாருக்கும்? சரி, இப்படி சேல்ஸ் நடத்தி எங்களோட கம்பெனில வந்து கம்பெனில இன்கம் எடுத்த லீடர்ஸ் மாட போட்டோஸ் தான் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நான் வந்து ஏண்ட போட்டோஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் தான் நஸ்ரா ரம்ஜான். இப்ப நாங்க வந்து ஒன்று இருக்கிறோம் ஒன்று செய்யறோம் என்று சொன்னா நாங்க அதுக்கான ஆதாரம் காட்டணும் தானே. அது ஏண்ட ஆதாரமே காட்டினா எல்லாருக்கும் நம்பிக்கையா இருக்கும். நான் அடுத்தவங்களே காட்டுறதுக்கு பதிலாக ஏண்டே நான் போடுவோம் என்று சொல்லி லாஸ்ட் வீக் பாருங்க, February 1st week 2026 எனக்கு லாஸ்ட் வீக் கிடைச்ச இன்கம் போஸ்ட் தான் நான் இங்க போட்டுக்கிறேன். லாஸ்ட் வீக் எனக்கு 10,000 இன்கம் கிடைச்சுன்னா என்ன டோட்டல் இன்கம் வந்து 50,000. அடுத்தது இவங்க என்ன லீடர், இவங்க வந்து ஜனவரி 5th வீக், ஜனவரி லாஸ்ட் வீக் இவங்க எடுத்த இன்கம், அதுவும் இந்த இயர் தான். அவங்க ஒரு வீக்லயே 20,000 இன்கம் எடுத்திருக்கிறாங்க. சோ நான் சொன்னேன் தானே, எங்களோட சேல்ஸ் எவ்வளவு அதிகரிக்குதோ, எங்களோட லேர்னிங் எவ்வளவோ அதிகரிக்குதோ அதுபடி எங்களோட இன்கம் வந்து கட்டாயம் அதிகரிக்கவே செய்யும். இவங்களோட வீக்லி இன்கமே 20,000. அப்ப இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 1,10,000 இருக்கு. அதே போல இதுவும் என்ன டீம் மெம்பர் ஒருத்தர் தான். அவங்க ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்த போஸ்ட தான் நான் இங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் பாருங்க 10,000. இது ஷஃப்னா சிஸ்டர், என்ன டீம் மெம்பர் ஒருத்தரோட இன்கம் போஸ்ட் நான் இங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல இங்க ஒரு சிஸ்டர் ஒன்று நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்க மினா சிஸ்டர். அவங்க இன்கம் பாருங்க, திஸ் வீக் இன்கம் 20,000. அவங்க ஒரு வீக் 20,000 இன்கம் எடுத்து இருக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் இன்கம் வந்து 4,40,000 இன்கமா இருக்குது. சோ அவங்க எவ்வளவு தூரம் இதுல பயணிச்சு வந்திருக்கிறாங்க. அவங்களோட உழைப்பும் ஆர்வமும் தான் கட்டாயம், அவங்களோட விடாமுயற்சியும் தான் அவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அதே போல இப்ப சில பேர் நினைப்பாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லேடிஸ்க்கு மட்டும் தானே செய்யணும் அப்படி என்று சொல்லி நினைப்பாங்க. அப்படி இல்ல, பாய்ஸ்க்கு கூட செய்யலும். சோ அதுக்கு உதாரணமா நீங்க ஒரு பாய்ட ஒரு போஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவர் ஜனவரி 2nd week 2026ல இவங்க எடுத்த இன்கம் போஸ்ட் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாசிக் பிரதர், அவரோட ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 அவங்க வந்து ஏர்ன் பண்ணி இருக்கிறாங்க. சோ இப்படி இன்கம் போஸ்ட்களை நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, எங்களோட கம்பெனியால உங்களுக்கு வீக்லி இன்கம் தந்து அதே போல உங்களுக்கான டைட்டில்ஸ்கள் தந்துக்கிறாங்க. மேனேஜர், மில்லியனர் கிளப் மெம்பர், பிளாட்டினம் எக்ஸிகியூட்டிவ், டைட்டில்ஸ்கள் தந்து அதே போல உங்களுக்கான ரெகக்னேஷன்ஸ்கள் கூட தாராங்க. இப்ப பாருங்க, நான் கடைசியா ஸ்டேஜ் ஏறினது ஸ்கூல் டைம்ல தான். அதுக்கு எனக்கான ரெகக்னேஷன் எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. சோ அதுக்கு இப்பதான் இந்த போஸ்ட் எல்லாம் செஞ்சு எங்களையும் பாராட்டுறாங்க. சோ பாராட்டுறேன்னு சொல்றது சாப்பாடுக்கு ஒரு உப்பு போடுற மாதிரி தான். அந்த உப்பு இல்லாட்டி எங்களுக்கு தின்னவே இயலாது இல்லையா? அதுதான் முக்கியம். அதே மாதிரிதான் இந்த ஒரு அப்ரிசியேஷனும் ரெகக்னேஷனும் வந்து கட்டாயம் எங்க லைஃப்ல இருக்கணும். அது வந்து எங்களோட லைஃப்ல ஒரு ஃபியூல் மாதிரி, ஒரு பெட்ரோல், காருக்கு பெட்ரோல் மாதிரி. அது இயக்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் ஃபாஸ்டா போங்க அப்படி என்று சொல்லி
அது வந்து எங்களை மோட்டிவ் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஸோ இப்படி எங்களை மோட்டிவ் பண்றதுக்கு எங்களோட கம்பெனியால ரீசெண்டா என்ன கொண்டு வந்துக்கிறாங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க ஈச் மந்த் நீங்க 1 lakh இன்கம் எடுத்தீங்கன்னு சொன்னா, டோட்டல் இன்கம் அந்த மந்த்ல ஜனவரி மந்த் மட்டும் நீங்க டோட்டலா 1 lakh இன்கம் எடுத்தீங்கன்னு சொன்னா, நாங்க உங்களை அந்த மந்த்துக்குரிய ஹீரோவா நாங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவோம். இப்ப லாஸ்ட் மந்த் ஜனவரி தானே, ஸோ ஜனவரி மந்த்ல இருந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜனவரி மந்த் ஹீரோஸ். அதே போல தொடர்ச்சி வார மந்த்ஸ்கள்ல இருந்து பிப்ரவரி, இந்த மந்த் பிப்ரவரியில நீங்க டோட்டல் இன்கம் 1 lakh நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க பிப்ரவரியில ஒரு ஹீரோவா நீங்க ரெகக்னைஸ் பண்ணப்படுவீங்க. ஸோ ஈச் மந்த் செய்ய போறாங்க. இது வந்து லாஸ்ட் மந்த்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அந்த ரெகக்னேஷன் யாருக்கெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து இங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது எங்கட முசஃபிரா சிஸ்டர் பாருங்க, அவங்க ஒரு வீல் சேர்ல இருந்தே எவ்வளவு சாதிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க கிரேட் என்று தான் சொல்லணும், சொல்ல வார்த்தைகள் கூட இல்ல. அவங்களோட முயற்சி, அவங்க நான் ஆரம்பத்திலேயே போட்ட போஸ்ட் தான், முடியும் என்று நினைச்சா அதுல நாங்க முடிவைத்தான் பார்ப்போம், முடியாது என்று நினைச்சா நாங்க அதுல ரீசன்ஸ் தான் பார்ப்போம். இவங்க முடியும் என்று நினைச்சுக்கிறாங்க, அதனால்தான் எங்களுக்கு எல்லாம் இவங்க போயிட்டு அந்த ரெகக்னேஷனை அவங்க எடுத்திருக்கிறாங்க. இப்படித்தான் இருக்கணும் விடாமுயற்சி என்று சொன்னா. அடுத்தது இவங்களுக்கு அந்த ஜனவரி ஹீரோ, இவங்க டோட்டல் இன்கம் ஜனவரியில டோட்டல் இன்கம் 1 lakh earn பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது அந்த ஜனவரி மந்த் 1 lakh earn பண்ணி லீடர்ஸ் மாட்ட போட்டோஸ் தான் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு சர்டிபிகேட்ஸும் ஃப்ளவர் பொக்கேஸும் கொடுத்து அவங்க அப்ரிசியேஷன் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது எங்களோட கம்பெனில இப்படி நிறைய ரெகக்னேஷன்ஸ் இருக்குது. எங்களுக்கு டைட்டில்ஸ் தந்து, வீக்லி இன்கம் தந்து, எங்களுக்கான போஸ்ட் செஞ்சு ஷேர் பண்ணி, எங்களை ஹீரோஸ் என்று சொல்லி எவ்வளவு ரெகக்னேஷன் பண்ணி, அதுக்கு பிறகு லாஸ்டா எங்களை வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஏத்தி கூட மரியாதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்க இருக்குது பாருங்க. லாஸ்ட் இயர் நடந்த ஒரு பிப்ரவரி மந்த் நடந்த ஒரு ரெகக்னேஷன் ஃபங்க்ஷன் தான் இது. அதுல பிக்சர்ஸ் நான் வந்து ஷேர் பண்றேன் பாருங்க. இது வந்து 50,000 டோட்டல் இன்கம். அபெக்ஸரா நாங்க டோட்டல் இன்கம் 50,000 நாங்க எடுத்தோம் என்று சொன்னா, அதுக்கான ரெகக்னேஷன் வந்து இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல டோட்டல் இன்கம் 1 lakh எடுத்தவங்களுக்கான ரெகக்னேஷன் ஸ்டேஜ் ஏத்தி அவங்கள அப்படி கொடுக்கப்படுது. இப்ப நாங்கெல்லாம் டிவில தான் பார்ப்போம், ஒருத்தரை வந்து ஸ்டேஜ்ல ஏத்தி அவங்களுக்கு ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு அவங்கள ரெகக்னேஷன் பண்ணப்ப போல உண்மையிலே எங்களுக்கே ஒரு புள்ள இருக்கிற ஒரு மூமெண்ட் தானே, எங்களுக்கே ஒரு ஆசையா இருக்கும் தானே. நாங்கெல்லாம் எப்ப இப்படி எல்லாம் அப்படின்னு நாங்க நினைப்போம், எப்படா எங்களுக்கு லைஃப்ல இப்படி நடக்கும், நாங்க சும்மா பிறந்தோம் இருந்தோம் அப்படின்ற ஒரு லைஃபே வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல எங்களுக்கு எல்லாம் இந்தாங்கன்னு சொல்லி கடவுள் ஒரு சின்ன மெஜிக் நடத்தின மாதிரி தான் இந்த வாய்ப்பை நாங்க சரியா பயன்படுத்தினோம் என்று சொன்னா எங்களுக்கான அங்கீகாரமே வேற. உண்மையிலே ஸ்பெஷலி உமன்ஸ்க்கு சொல்லணும் என்று சொன்னா, நாங்கெல்லாம் எவ்வளவு செஞ்சாலும் பொதுவாவே நாங்க இவ்வளவு ஒர்க் பண்ணுவோம், வீட்டுல எல்லாம் மினையில இருந்து தூங்க வரைக்கும், தூங்க போப்பல கூட எங்க மண்டேல வந்து நிறைய ஷெட்யூல்ஸ் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு என்ன செஞ்சோம், நாளைக்கு என்ன செய்யணும், நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு இது இவங்களுக்கு இது, இப்படியே தான் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா நாங்க எவ்வளவு செஞ்சாலும் எங்களுக்கான ரெகக்னேஷன் என்ன, சொசைட்டிலயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும், பொதுவா என்ன சொல்லுவாங்க, இவ என்ன சும்மா தான் நினைக்கிறா, அப்படியே தான் சொல்லுவாங்க. அதே போல இன்னொன்றும் இருக்குது, சொல்லுவாங்க ஒரு உமன் கையில சல்லி இல்லைன்னு சொன்னா she doesn't have voice in that room. அதாவது அவங்களுக்கான குரல் இல்ல, அந்த பேச்சு எங்கும் மெடுபடாது. எவ்வளவு சரியான விஷயங்கள் அவங்க சொன்னாலும் யாரும் வந்து அவங்களோட பேச்சு கணக்கு எடுக்க மாட்டாங்க. சோ அப்படியான ஒரு நிலைமையில எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்தா அதை நாங்க வந்து யூஸ் பண்ண வேண்டியது எங்கட கையில. யூஸ் பண்ணாம விட்டா யாரு அதுல வந்து பாதிக்கப்பட போறது, நாங்க. சோ நீங்க எல்லாம் யூஸ் பண்ண ரெடின்னு சொன்னா செட் பாக்ஸ்ல போடுங்க, நீங்க எல்லாம் இதுக்கெல்லாம் ரெடி, நான் இப்படி ஒர்க் பண்ணுவேன், எனக்கும் இந்த மாதிரி ரெகக்னேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கிறவங்க போடுங்க பாப்பா செட் பாக்ஸ்ல. அதே போல அடுத்தது பாருங்க, நான் வந்து 2 lakhs இன்கம் டோட்டல் இன்கம் எடுத்தவங்களோட ரெகக்னேஷன் நடக்கிறது போட்டிருக்கிறேன். அதே போல டோட்டல் இன்கம் 4 lakhs எடுத்திருக்கிறாங்க, அதுக்கான ரெகக்னேஷன்ஸ் இங்க நடக்குது. அதே போல டோட்டல் இன்கம் 5 lakhs எடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கான ரெகக்னேஷன்ஸ் இங்க நடக்குது. டோட்டல் இன்கம் 7 lakhs எடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கான ரெகக்னேஷன் இங்க நடக்குது. அதே போல சரியா இப்படி ரெகக்னேஷன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் நடக்குது. இப்ப இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நீ உறங்கிக் கொண்டிருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் சாகும் வரை நீ உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கட்டாயம் நீங்க எல்லாரும் என்ன சொல்றேன்னா, இதை எடுத்து நீங்க கட்டாயம் ஒரு பிரிண்ட் பண்ணி உண்மையிலே நாங்க வந்து எங்களோட கண்ணு படுற இடத்துக்கு நாங்க மாட்டிக்கொள்ளணும்.
ஏன்னா இது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் தான் எங்க லைஃப்ல வந்து பாருங்க. இப்ப நாங்க ஒரு 9 to 5 ஒர்க்குக்கு போறோம் என்று சொன்னா அந்த ஒர்க் வந்து எங்களுக்கு வந்து எவ்வளவு இன்கம் தரும் எங்களுக்கு. நாங்க இவ்வளவு பொதுவா வந்து வெளியே போயிட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சொல்லுவாங்க 5 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிக்கிறேன், 5000 நடிக்கிறேன். நான் நடிக்கிறேன் இல்ல. இதுல வந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளம் தந்து அதுக்கும் மேல 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு 1,00,000த்துக்கு வேலை வாங்குவாங்க. உண்மையிலேயே வெளியில போயிட்டு ஒர்க் பண்ணவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எஸ் நோ உண்மைதானே? அப்படித்தான் நாங்க ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். நிறைய எங்கள்கிட்ட ஒர்க் வாங்குவாங்க. அது போல நாங்க வெளியில போயிட்டு ஒர்க் பண்ணா எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு நாங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும், ட்ரெஸ்ஸஸ்க்கு நாங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். வேற வந்து எங்களோட இப்ப நான் இப்ப ஒரு மதர் ஒன்று ஒர்க் பண்ண போறாங்கன்னு சொன்னா வெளியில போனா அவங்களுக்கு ஊட்ட பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அவங்க ஊட்ட பத்தி யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. அவங்க மிச்சமே கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஒரு டே கேர்ல போட்டுட்டு இப்படி எல்லாம் அவங்க ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தோட தான் அந்த ஒர்க்கை செய்வாங்க. என்ன சீக்கட்டான ஒரு நிலைமைன்னு சொல்லி. பட் இந்த எபெக்ஸோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாருங்க, நீங்க வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு உங்களோட வீட்டு வேலைகள் செஞ்சு கொண்டு உங்களோட பிளெக்சிபிளான டைம் ஷெட்யூல்ல நீங்க இந்த டைம் தான் ஒர்க் பண்ணுமென்னு சொல்லி உங்க லீடரோ உங்களை யாருமே இங்க சொல்ல மாட்டாங்க. அதே போல நீங்க இந்த டிசிஷன் தான் எடுக்கணும், நீங்க இந்த ப்ராடக்ட் தான் ஆர்டர் போடணும், நீங்க இதைத்தான் வாங்கணும், இந்த நீங்க ஆர்டர் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கான ப்ரெஷர் இல்ல. இங்க நாங்க தான் ராஜா. இங்க எங்களை பெருசா இல்ல, எங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. எங்களோட முடிவுகளை இங்க நாங்க தான் எடுக்கிறோம். அதே போல எங்களோட உழைப்பு இங்க கூட 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 எங்களுக்கான வருமானமும் இங்க வந்து அதிகரிச்சு கொண்டே தானே போகுது. உங்களுக்கு நான் ஆல்ரெடி காட்டின போஸ்ட பாத்தீங்கன்னா விளங்கும். சில பேரோட வீக்லி இன்கம் 10,000 இருக்குது, சில பேரோட வீக்லி இன்கம் 20,000 இருக்குது. அப்ப அவங்களோட சேல்ஸும் அவங்க முயற்சியும் அவங்களோட உழைப்பும் கூட 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 அவங்களோட வீக்லி இன்கம் கூட எப்படி அதிகரிச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இங்க ஆதாரத்தோட காட்டிட்டேன். அதே போல ஒரு பெரிய பெரிய டோட்டல் இன்கம் 1 crore 3 crores 2 crores எல்லாம் எடுத்தவங்க உழைப்பு எந்த வகையில் இருந்திக்கும். சோ அவங்க உழைப்பு அவங்களோட சேல்ஸ் அவங்க டீம் சேல்ஸ் எல்லாம் அதிகரிக்கிற டைம்ல கட்டாயம் அவங்களோட இன்கமும் அதிகரிச்சே தான் இருக்கும். சோ அது வந்து நாங்க வெளியில போயிட்டு ஒர்க் பண்ணா எங்களுக்கு அது கிடைக்கும். அதுக்காக நான் வெளியில போயிட்டு ஒர்க் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கட்டாயம் ஒழுங்கா கிடைச்சதை வந்து தவறு விட்டுறாதீங்க. உங்களோட வாய்ப்பு வந்து வாசல்ல கதவை தட்டி காத்து கொண்டிருக்கிற நேரத்துல நீங்க வந்து அதை துறக்க ரெடி இல்லாட்டி அது யாரு துர்பாக்கியசாலி? நாங்க தானே துர்பாக்கியசாலி. சோ அந்த துர்பாக்கியசாலியா நாங்க இருக்கக்கூடாது. இந்த வாய்ப்பை நாங்க சரியா உண்மையிலேயே ஆரம்பம் ஹார்டா தான் இருக்கும். எப்பவுமே ஆரம்பம் ஹார்டா இருக்கும். போ எங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். அப்ப நாங்க தூங்கி கொண்டிருந்தாலும் எங்களோட அக்கௌண்ட்ல கட்டாயம் மணி வந்து வித்ட்ரா ஆகத்தான் போகுது. சோ அப்படியான ஒரு விஷயத்த நீங்க ரெடின்னு சொன்னா உங்களோட முயற்சிய நீங்க ஆரம்பத்துல 100 இல்ல 200% சரி கட்டாயம் போட்டே ஆகணும். அப்படி நீங்க போட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கான இன்கம் அதில் கேரண்டி தான். இன்ஷா அல்லா அல்லாஹ்வோட உதவி தான். அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட், கடவுள் தான் ஃபர்ஸ்ட். கடவுளே சொல்லியிருக்கிறாரு நீங்க மாறாத வரைக்கும் நான் உங்களை மாத்த மாட்டேன்னு சொல்லி. அது முஸ்லிம்ஸ்க்கு எங்களோட குர்ஆன் அல்லாஹ் வந்து சொல்லித்தான் இருக்கிறான், நீங்க மாறாத வரைக்கும் நான் உங்களை மாத்த மாட்டேன். இங்க நாங்க எல்லாம் ஒன்றும் செய்யாம சும்மா இருந்து கொண்டு வருதில்லைன்னு சொன்னா அதுல எந்த விதமான நியாயமும் இல்ல தானே. கட்டாயம் நாங்க முயற்சி பண்ணணும். சில பேருக்கு நல்ல ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடிய திறமை இருக்கும், சில பேருக்கு நல்ல ரெக்ரூட் பண்ணக்கூடிய திறமைகள் இருக்கும், சில பேர் நல்ல பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல இந்த எபெக்ஸோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க ஜாயின் ஆகினீங்கன்னு சொன்னா, இதுல நீங்க வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து வீக்லி இன்கம், இந்த டைட்டில்ஸ், இந்த ரெகக்னேஷன்ஸையும் தாண்டி உங்களோட ஸ்கில்ஸ் வந்து உண்மையிலே அதிகமா வளர போகுது. நீங்க ஒரு பிடிஎஃப் ஒன்று செய்வீங்க, ஒரு ஜூம் ஒன்று செய்வீங்க, ஒரு டீம் ஒன்று கதைப்பீங்க, ஒரு 4 பேரோட கூச்சம் இல்லாம கதைப்பீங்க. இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க இல்லையே. சோ தெரியாதவங்களோட தெரிஞ்சவங்களோட நாங்க எப்படி கதைக்கிறது? ஒரு லீடர்ஷிப் நாங்க இங்க வந்து பில்ட் பண்ண போறோம். அது யாரா இருந்தாலும் இப்ப இதுல வந்து குறிப்பிட்டவங்க தான் லீடர் இல்லை. இதுல ஜாயின் ஆகி 250 கம்ப்ளீட் பண்றவங்க எல்லாருமே லீடர்ஸ் தான். ஒரு லீடருக்கான குவாலிபிகேஷன் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு 4 பேர் உங்க டீம் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த 4 பேரையும் அழகா நீங்க கைட் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரத்தான் போகுது. ஏதோ ஒரு கொரியர் இஷ்யூஸ் ஏதோ ஒன்று வரும். கொரியர் இஷ்யூஸ் வரும், ப்ராடக்ட் டேமேஜ் ஆகி வரும், இல்லாட்டி ஏதோ ஒன்று ப்ராடக்ட் மாறி வரும், அப்படி ஏதாவது ஒன்று வரும். அதை நீங்க வந்து என்ன செய்வீங்க? அழகா நீங்க வந்து ஒரு லீடரா பசங்க அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கொண்டு போவீங்க. சோ இது வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸையும் தருது, கூடவே வீக்லி இன்கம் தருது, நிறைய ரெகக்னேஷன்ஸ் தருது. சோ இந்த வாய்ப்பை நாங்க கட்டாயம் அழகா பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னா
உண்மையிலே நாங்க எங்க லைஃப்ல ஒரு பெரிய எங்களோட கனவுகளோட தான் நாங்க இங்க வந்திருக்கோம். எங்களோட கனவுகளை அடையிறதுக்கு இதுக்கு ஒரு பெரிய ஒரு வாசலாவே இருக்கும் என்று நான் கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்றேன். சரியா? அதே போல இங்க பாருங்க, இது வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ரெகக்னேஷன், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கம்பெனி தருது. அதே போல உங்களுக்கு வந்து ஃபாரின் டூர்ஸ்க்கான வாய்ப்புகளை கூட எங்களோட கம்பெனி தருது. அந்த விஷயம் தான் நீங்க போடுகிறேன். இது வந்து லாஸ்ட் இயர் பேங்காக்கு செலக்ட் ஆனவங்க அந்த விஷயம் தான் 20 February 2025. அதுல வந்து பேங்காக் டிக்கெட் வெண்டவங்களோட விஷயம் தான் நீங்க போட்டிருக்கீங்க. அவங்க வந்து குறிப்பிட்ட அளவு டார்கெட் தருவாங்க கம்பெனியால. அந்த கம்பெனி தார டார்கெட்டை நாங்க சரியா செஞ்சு முடிச்சோம் என்று சொன்னா எங்களுக்கு கம்பெனில வந்து பிரைஸ் பின் ஃபாரின் டூருக்கான டிக்கெட் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதைத்தான் நான் அடுத்தடுத்த போஸ்ட் ஷேர் பண்ணிருக்கிறேன் பாருங்க. அது வந்து இந்த பேங்காக் டூருக்கான டிக்கெட் வின் பண்ணவங்களோட போட்டோஸ் தான் இது. வேற இது அவங்களோட டூர் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து மலேசியா டூர். அடுத்தது மலேசியா டூருக்கான டிக்கெட் கூட அவங்க வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதை வின் பண்ணவங்களோட அதுக்கான சேல்ஸ் நடத்தி அதுக்கான குவாலிஃபை ஆனவங்களோட போட்டோஸ் தான் நான் இதுல ஷேர் பண்ணிருக்கிறேன். இது அவங்க எடுத்த போட்டோஸ், அவங்க போயிட்டு அவங்க லீடர்ஸ் மாதிரிலாம் எடுத்த போட்டோஸ் இதுல ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ்க்காக. இது வந்து எங்களோட கம்பெனி பத்தி யூடியூப்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அப்பின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துறாங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி தந்திருந்தேன் எங்களோட கம்பெனி பத்தி எல்லாம். அதே விஷயங்கள் இவங்க வந்து எங்களோட கம்பெனிய பத்தி அதுல ப்ராடக்ட்ஸ் அதுல வந்து மேனுஃபேக்சரிங் பிளேஸ் அதெல்லாம் பத்தி இவங்க ஒரு ப்ரோக்ராம் ஒன்று யூடியூப்ல நடத்திருக்கிறாங்க. அந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து இதுல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் விசிட் பண்ணி பார்க்கலாம். விசிட் அபெக்ஸோரா வின் இல்லாட்டி அப்பி ப்ரோக்ராம் என்று சொல்லி யூடியூப்ல இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. உங்களுக்கு வந்து அதை பார்க்கணும். அடுத்தது இவ்வளவு தூரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்கும் அப்படி என்று சொல்லி எனக்கு ஒரு சோ இவ்வளவு நேரம் பொறுமையா இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் நான் தேங்க்யூ சோ மச் சொல்லிக்கொள்றேன். உங்களோட பெருமதி நேரத்தை என்னையோட நீங்க செலவழிச்சதுக்காக மிச்சமே நான் தேங்க் பண்ணிக்கொள்றேன். இதுல போட்டிக்கிற விஷயத்த பாருங்க. Money is a tool. It's not about earning more, but about creating opportunities and freedom. Money அது புத்திசாலித்தனம். அந்த மணியை வச்சு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே போல சரியான ஃப்ரீடம் எங்களுக்கான ஃப்ரீடத்தையும் வாய்ப்பு நாங்க உருவாக்கி கொள்ளணும். சோ இந்த கம்பெனில நீங்க வந்து ஃபோக்கஸ்டா ஹார்ட் ஒர்க்கரா இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களோட கனவுகள் வந்து ரியாலிட்டியா மாறி போகுது இன்ஷா அல்லாஹ். அதுக்கான முயற்சிய நீங்க இப்ப இருந்தே செஞ்சு கொண்டிருக்கீங்க. சின்ன ஸ்டெப்பா இருந்தாலும் பரவாயில்ல. சொல்லுவாங்க வந்து ஒரு நான் வந்து பர்ஃபெக்டா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். திங்கட்கிழமை வந்தா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாசத்து ஸ்டார்டிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டே 1ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி இருந்தா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு எல்லாம் சரியா இருந்தா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி என்று எல்லாம் இருக்காம நீங்க எல்லாரும் இப்ப இருந்தே நாளையில இருந்தே உங்களோட ஸ்டெப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு முயற்சி எடுத்து வைங்க. ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது செய்யறது வந்து பெட்டர். பர்ஃபெக்டா ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறத விட இம்பர்ஃபெக்டா சரி ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா வந்து ரீச் பண்ணிடுவீங்க. சோ கட்டாயம் உங்களோட ஒர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டே போங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான கூலி கட்டாயம் அல்லாஹ்வும் தருவார். கம்பெனியாலையும் உங்களுக்கான இன்கம் கட்டாயம் கிடைக்கும். சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இதுல வந்து கேளும் சாட் பாக்ஸ்ல. ஏன டோட்டல் இன்கம் வந்து 50,000 டோட்டல் இன்கம். நான் ஜாயின் பண்ணி ரீசெண்டா தான் நான் ஜாயின் பண்ணது. ஸோ லாஸ்ட் வீக் எனக்கு வந்து வீக்லி இன்கம் 10,000 கிடைச்சிச்சு. ஸோ என்ன டோட்டல் இன்கம் வந்து 50,000. சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. எல்லாருக்கும் கிளியரா? ஓகே நாங்க மீட்டிங் எண்ட் பண்ணுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ ஸோ மச்.